நேர்கள் இணைந்து கொண்டிருப்பது சதுரங்கம் நிகழ்ச்சி. சதுரங்கம் நிகழ்ச்சியில் திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களுடனான கலந்துரையாடல் தொடர்கிறது. நன்றி சத்யபாலன். அடுத்ததாக நாங்கள் முக்கியமாக இப்பொழுது தமிழ் பிரதேசங்களிலே பரபரப்பாக பேசப்படுகின்ற தையிட்டி விவகாரத்தை பற்றி நாங்கள் சிலாய்க்கலாம் என்று நினைக்கின்றேன். இப்பொழுது தையிட்டி விவகாரமானது மிகவும் பரபரப்பான சூழ்நிலையிலே நாளை மறுதினம் ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது. யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களும் தமிழ் அரசு கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களும் அதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றார். இந்த வகையிலே இந்த ஆர்ப்பாட்டம் தன்னுடைய விளைவு இந்த தையிட்டி விகார விவரமாக உங்களுடைய விமர்சனம் கருத்து என்ன? முதலாவதாக முக்கியமான பிரச்சனையாக இங்கு இருப்பது புத்திசம் என்பது ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் த ஃபோர்மோஸ்ட் பிளேஸ் என்பது அது கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய விஷயம். அதனை காட்டித்தான் இப்பொழுது கொழும்பில் இருக்கக்கூடிய பௌத்த பிக்குகள் யாழ்ப்பாணம் கச்சேரிக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார்கள். நாங்கள் அது அரச காணியாக இருக்கலாம், தனியார் காணிகளாக இருக்கலாம், எந்த காணிகளும் திருப்பி தரப்பட மாட்டாது என்றால் இலங்கையில் பௌத்தம் என்பது முதன்மையானது, பௌத்தத்திற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும், அது அரசியல் சாசனத்தினுடைய இத்தனையாவது பகுதி அதனை கூறுகிறது என்ற ஒரு விளக்கத்தை கொடுத்து அவர்கள் அதனை செய்திருக்கிறார்கள். ஆகவே இப்பொழுது நாங்கள் இந்த புத்த கோயில் கட்ட ஆரம்பித்த பொழுதே பல்வேறுபட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களும் யாழ்ப்பாண மாவட்ட அபிவிருத்தி சபை கூட்டத்தில் அது நிறுத்தப்பட வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். அது நிறுத்தப்படவில்லை. அது தொடர்ச்சியாக அது ஒரு செக்யூரிட்டி ஜோன் என்று சொல்லக்கூடிய இராணுவ பாதுகாப்பு இடத்துக்குள் இராணுவத்தினரால் கட்டப்பட்ட ஒரு புத்த கோயிலாகத்தான் அது இருக்கிறது. ஆகவே இப்பொழுது உண்மையின் பிரகாரம் நாங்கள் பார்த்தோமா இருந்த அந்த காணிகள் அனைத்தும் வெளியாட்களுக்கு சொந்தமான காணிகள். ஆகவே அந்த காணிகள் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அந்த புத்த கோயில் என்பது இருக்க முடியாது என்பதுதான் உள்ள விடயம். ஆனால் பௌத்த பிக்குகளை பொறுத்தவரையில், அரசாங்கத்தை பொறுத்தவரையிலும் கூட அவர்கள் அதே கருத்தை அதே கருத்தை தான் கூறுவார்கள். இராணுவமோ அல்லது அரசோ பௌத்த பிக்குகளோ அந்த சட்டவிரோதமாக கட்டப்பட்ட அந்த பௌத்த கோயில்களை இல்லாமல் செய்வதற்கோ அவர்கள் நிச்சயமாக ஒத்துவர மாட்டார்கள் என்பது வெளிப்படையான ஒரு விடயம். இதே இடத்தில் உங்களுக்கு தெரியும், நீங்கள் அதை பார்த்திருக்கலாம், வேறு நபர்களும் இதனை பற்றி எழுதியிருக்கிறார்கள். இந்த பலாலி அல்லது இந்த ஹை செக்யூரிட்டி ஜோன் என்று சொல்லக்கூடிய இடத்தில் பல சைவ கோயில்கள் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது, பல கிறிஸ்தவ தேவாலயங்கள் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது, இருந்த இடம் இல்லாமல் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இவ்வாறெல்லாம் செய்வதற்கு இராணுவத்திற்கு யார் அந்த ஒதோரிட்டியை கொடுத்தது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இவையெல்லாம் அங்கு நடைபெற்றிருக்கின்றது. ஆனால் ஒரு பௌத்த ஆலயம் என்று சொல்லி வருகிற பொழுது, ஆனால் அது இலங்கையில் அதற்கு ஒரு முதன்மை ஸ்தானம் இருக்குது. அது யாரும் எதனையும் செய்ய முடியாது. அதனை பாதுகாக்க வேண்டிய, கட்டி எழுப்ப வேண்டிய பொறுப்பு, கடமை முப்படைகளுக்கும் இருக்கிறது என்பதுதான் உள்ள விஷயமாக இருக்கிறது. அது அதற்கான எதிர்ப்பாக இதுவரை காலமும் அதற்கான எதிர்ப்புகள் ஒரு சிறிய அளவில் காட்டப்பட்டு வந்தது. இப்பொழுது அது ஒரு வருகிற பௌர்ணமி நாளை மறுதினம் நம்புகின்றேன், பௌர்ணமிக்கு அதனை மக்கள் தமது எதிர்ப்பை காட்ட வேண்டும் கூறியிருக்கிறார்கள். ஆகவே ஒரு குறிக்கப்பட்ட அளவு மக்கள் அதில் கலந்து கொள்வதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்கிறது, இல்லை என்று சொல்வதற்கு கிடையாது. ஆனாலும் கூட இருக்கக்கூடிய பிரச்சனை, இன்றைய புதிய அரசாங்கம் ஒரு மதசார்பற்ற என்னென்னு சொல்றது இனபேதமற்ற ஒரு 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 நாட்டை உருவாக்க விரும்புபவர்கள். இது தொடர்பாக அவர்கள் தான் முடிவெடுக்க வேண்டியவர்கள். ஆகவே அந்த முடிவை அவர்கள் எடுப்பார்களா என்று சொல்லி நீங்கள் பார்த்தால் நிச்சயமாக அதனை ஒரு வீதமேனும் அவர்கள் எடுக்க மாட்டார்கள். ஏனென்று சொல்லி சொன்னால் இவர்களும் கண்டி தலதா மாளிகையிலும் என்ன இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த பௌத்த மகா பீடங்கள் என்ன சொல்கிறதோ அல்லது அவர்களுடைய ஆசீர்வாதங்களுடன் தான் இவர்கள் செயற்பட வேண்டும் என்று சொன்ன தேவை இருக்கிறது. ஆகவே அதனை மீறி இவர்கள் எந்த நடவடிக்கைகளையும் இறங்குவார்கள் என்று எதிர்பார்ப்பதற்கு கிடையாது. ஆனால் தமிழ் மக்கள் தங்களது எதிர்ப்பை காட்ட வேண்டும் என்பதில் மாற்றி கருத்துக்கள் இல்லை. இயன்றவரை மிக பெருமளவில் அந்த எதிர்ப்புகள் காட்டப்பட்டால் மக்கள் அதனை எதிர்க்கிறார்கள் என்ற ஒரு குறைஞ்சபட்ட கருத்தையாவது இலங்கை அரசாங்கத்துக்கு சொல்ல முடியும். ஆனால் இப்போது அரசாங்கம் தாங்கள் அதை இடிக்கப் போவதில்லை, அவ்வாறான விடயங்கள் மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் முயற்சியாகவே பார்க்கப்படும் என்று கருத்து சொல்லி இருக்கிறார்கள். இப்போது
இல்ல அதான் அதான் நான் சைவ கோயிலில் இடிக்கிற பொழுதோ கிறிஸ்தவ தேவாலயங்களில் இடிக்கிற பொழுதோ மத நல்லிணக்கம் எங்கே போனதுன்றதுதான் கேள்வி. நீங்கள் வந்து இல்லீகலாக சட்டவிரோதமாக தமிழ் மக்களுடைய காணிக்குள் நீங்கள் கட்டி போட்டு இதை இடிச்சால் மத நல்லிணக்கம் போயிடும். மற்ற கோயிலில் இடிச்சா மத நல்லிணக்கம் போயிடும். டம்புள்ளையில வந்து சைவ கோயில் இடிக்கப்பட்டது, தரைமட்டமாக்கப்பட்டது. மத நல்லிணக்கம் அங்க போனது. ஆகவே இதெல்லாம் வந்து வெறுமனே வந்து ஒரு வாய்ச்சொல்லிகளே தவிர இது இது இந்த இந்த அதான் நான் சொன்னேன். இவர்கள் பேசுவதும் இவர்களுடைய செயற்பாடுகளுக்கும் இடையில் நிறையவே வித்தியாசங்கள் இருக்கிறது. இடதுசாரிகள் என்று சொல்கிறார்கள், அல்லது என்னென்னு சொல்லி சொல்றது, அவ்வாறான சிந்தனை உள்ளவர்கள் என்பது நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் ஏனைய இனங்களையும் சமத்துவமாக மதித்து கொண்டு போவதற்கான என்ன அந்த விஷயங்களை அவர்கள் என்ன டிஸ்க்ளோஸ் பண்ணல. நாங்கள் இன்னென்ன விஷயத்தை செய்ய போறோம் என்று அவர்கள் இதுவரையிலே அதொன்றையும் சொல்ல இல்லை. ஆகவே அதான் உண்மையான ஒரு ஒரு நீங்கள் நேர்மையானவர்களாக இருந்தால் தமிழ் மக்களுக்கு நாங்கள் இன்னென்ன விஷயத்தை செய்ய போகிறோம், எங்களுடைய தேர்தல் எங்களுடைய யாப்பு அல்லது அரசியல் சாசனம் இப்படித்தான் இருக்க போகிறது என்பதை சொன்னால் நிச்சயமாக மக்கள் அதை புரிந்து கொள்வார்கள். அரசாங்கம் சரியான வழியிலா போவது தவறான வழியிலா போவதுன்னு பார்ப்பார்கள். அதில் அவ்வாறான விடயங்கள் எதுவும் இங்கே இல்லை என்பதுதான் உள்ள விடயம். சரி, இந்த தையிட்டி சம்பந்தமாக உங்களுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் முழுமையான ஆதரவு இருக்கும் என்று அவருடைய முக்கியஸ்தர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துக் கொண்ட சற்று முன்னர் வவுனியாவில் இன்று நடைபெற்ற கலந்துரையாடலில் இது சிறப்பான தீர்மானம் எடுக்கப்பட்டதாக சொல்லியிருக்கின்றார். அதன் அடிப்படையிலே உங்களுடைய கூட்டணியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் உங்களிடமே கேட்டாலும் கூட நீங்கள் இந்த போராட்டத்திலே எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொள்வீர்கள்? பர்சனலா அந்த தினத்தில் நான் யாழ்ப்பாணத்தில் நிற்க மாட்டேன் என்பதை தவிர நிச்சயமாக எங்களுடைய தரப்பில் இருக்கக்கூடிய பல பேர் எல்லோரும் அது கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. நாங்கள் அதற்கு 100% அதற்கு ஆதரவாக தான் இருக்கின்றோம். சரி, இந்த விடயத்திலே உங்களுடைய உங்களுடைய தீர்வு என்னவாக இருக்கின்றது? இந்த பௌத்த விகாரையை உடைக்க வேண்டும் என்பது உங்களுடைய தீர்வாக இருக்குமா, அல்லது இதற்கு பதிலாக ஏதாவது சமாதானமாக ஏதாவது ஒரு வழிவகைகளை நிவாரணங்களை அந்த மக்களுக்கு கொடுப்பதற்கான முன்மொழிவை? ராஜ் இது வந்து எஸ்ஓ நோவோ சொல்ற ஒரு கேள்வி கிடையாது. உங்களுக்கு வந்து நாவற்குழியில் ஒரு புத்த கோயில் கட்டப்பட்டிருக்குது. உங்களுக்கு வந்து திருக்கேதீஸ்வரத்துக்கு முன்பாக ஒரு புத்த கோயில் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கு ஒரு சிங்களவர்கள் கூட இல்லை. நாவக்குடியில் ஒரு 10 சிங்களவரை கொண்டு வந்து குடியேற்றி போட்டு அங்கே பெரிய ஒரு புத்த கோயில் கட்டப்பட்டிருக்கிறது. இவ்வாறு வடக்கு மாகாணத்தில் இப்பொழுது நியாயமான புத்த கோயில்கள் பௌத்த மக்கள் இல்லாத இடத்தில் இந்த கோயில்கள் வந்திருக்கிறது. அதை நீங்கள் கேட்கிற கேள்வி வெறுமனே வந்து ஒரு புத்த கோயில் சம்பந்தமான கேள்வி. இங்க வந்து உண்மையிலேயே அரசியல் ரீதியாக சரியான பாலிசி மேக்கிங் என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான விடயம். அதனை சமத்துவம் பேசக்கூடிய இந்த அரசாங்கம் ஒரு புதிய அந்த கொள்கையை அறிவிக்குமா என்பதுதான் உள்ள கேள்வி. ஆகவே அந்த கொள்கை அறிவிக்கப்படுமாக இருந்தால் இவர்கள் எதை நோக்கி போவார்கள் என்பது தெரியும். யுத்தத்துக்கு பிற்பாடு எத்தனை புத்த ஆலயங்கள் வந்திருக்கிறது? நான் கேட்கின்றேன் வந்து உங்களுக்கு வந்து திருக்கேதீஸ்வரம் கோயிலுக்கு முன்பாக மிக மிக 2000 ஆண்டு பழமை வாய்ந்த ஒரு கோயிலுக்கு முன்பாக ஒரு புத்த கோயிலுடைய அவசியம் என்ன வந்தது? அங்கு ஒரு சிங்களவர் அல்லது ஒரு பௌத்த சமயத்தை சேர்ந்தவர் அங்கு இருக்கிறாரா என்றால் இல்ல. அந்த கோயிலுடைய தேவை என்ன வந்தது? உங்களுக்கு நாவற்குழியில் எந்த காலத்திலும் வந்து சிங்கள மக்கள் செய்வித்தது கிடையாது. ஆகவே நீங்கள் கொண்டு அங்க ஒரு கொஞ்சம் பேரை நீங்கள் கொண்டுட்டு ஒரு புத்த கோயில கட்டி யார் கட்டினது? ராணுவம் தான் கட்டினது, ராணுவம் தான் திறந்தது. சரிதானே? அப்ப நீங்கள் இப்படியான விஷயம் வந்து என்னன்னு சொன்னா நீங்கள் வெறுமனே இது தையிட்டு பிரச்சனையாக பார்க்கிற ஒரு விடயம் அல்ல. இது ஒட்டுமொத்தமான வடகிழக்கு மாகாணங்களில் நீங்கள் எத்தனை பௌத்த கோயில்களை இந்த யுத்தத்துக்கு பிற்பாடு கட்டினீர்கள், கட்டிக்கொண்டிருக்கிறீர்கள். திருவண்ணாமலையில் மாத்திரம் 28 புத்த கோயில்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. சரிதானே? ஆகவே இது ஒட்டுமொத்தமாக அரசாங்கம் எடுக்க வேண்டிய ஒரு கொள்கை ரீதியிலான முடிவு. அந்த முடிவின் பிரகாரம் தான் எதனையும் செய்ய முடியும். அதனை விடுத்து இவர்கள் இதை வந்து நாங்கள் சமரசம் பேசுறதா இடிச்சு தள்ளுறதா என்ற கேள்விக்கு என்ன பொறுத்தவரை அந்த கேள்விக்கு இடமில்லை. இது சகலதும் நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் முதலாவது விடயம். அனைத்தும் நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் முதலாவது முக்கியமான விடயம். அதனை அரசாங்கம் செய்ய வேண்டும் என்பதுதான் முக்கியமான விடயம். இது வெறுமனே ஒரு கோயில் சம்பந்தமான விடயம் அல்ல. அந்த கோயில் வந்து உங்களுக்கு வேண்டுமென்றால் அதை வந்து ஒரு என்னன்னு சொல்லி சொல்றது, ஒரு இல்லீகலாக கட்டப்பட்ட ஒரு அந்த அடிப்படையில தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணிகளை கட்டப்பட்டது என்ற ஒரு அடிப்படையில அதை சொல்லலாமே தவிர
மற்றபடி எல்லாமே இது இப்படித்தான் இருக்குது. திருக்கேதீஸ்வரத்தில் உள்ள காணி மாத்திரம் ஏதோ அரச காணிக்குள்ள கட்டப்படவில்லை, பிரைவேட் காணிக்கெல்லாம் கட்டப்பட்டிருக்குது. தமிழாக்களுக்கு சொந்தமான காணிக்கம் கட்டப்பட்டிருக்குது. ஆகவே இவை அனைத்தும் நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் உள்ள விஷயம். சரி. இப்படி இருக்கும் சந்தர்ப்பத்திலே அன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற அந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்திலே ஆளுநர் வேதநாயகம் அவர்கள் அந்த மக்கள் ஒரு நிவாரணமாக ஏனைய காணிகளை தாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்று ஒரு விதமான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். இப்படியான ஒரு பின்வாங்கல்களை தமிழ் மக்களே அல்லது அந்த காணி உரிமையாளர்களே ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஏனைய கட்சிகளால் அல்லது உங்களை போன்றவர்களால் என்ன செய்ய முடியும்? முதலாவது என்னென்று சொல்றது கவர்னர் சொன்னது உண்மையான கூற்றா என்பது முதலாவது கேள்வி. நேற்றைய தினம் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டை நடத்தி சொல்லியிருக்கிறார்கள். அவ்வாறு இல்லை என்பதை அவர்களுடைய பத்திரிகையாளர் மாநாட்டில் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் தெரிவித்ததற்கு பிற்பாடுதான் இந்த நாளைய மறுதின போராட்டம் என்பது பெருமளவில் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே கவர்னர் என்பவர் அரசாங்கம் நியமிக்கக்கூடிய ஒருவர். ஆகவே அரசாங்கத்துக்கு என்ன தேவையோ அதனை சொல்லக்கூடிய ஒருவராகத்தான் ஆளுநர் என்பவர் இருப்பார். ஆளுநர் என்பவர் அரசுக்கு எதிரான எந்த ஒரு கருத்தையும் கூட சொல்லக்கூடிய ஒருவராக நிச்சயமாக இருக்க மாட்டார். ஆகவே அந்த வகையில் அவர்களை திருப்திப்படுத்துவதற்கான ஒரு கருத்தை சொல்லியிருக்கலாம். அதே கூட்டத்தில் அர்ச்சுனா ராமநாதன் என்பவர் கூட சொன்னார், இது ஒரு அரசியல் பர்பஸுக்காக எல்லாம் சித்த விளையாட்டு காட்டுறாங்க என்ற கணக்கெல்லாம் அவருடைய கருத்தும் இருந்தது. ஆகவே இவை என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த 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 என்னென்னு சொல்லி சொல்ற பௌத்த கோயில்கள் விஷயம் என்பது நான் ஏற்கனவே சொன்னது போன்று அது சரியான முடிவுகள் எடுக்கப்பட்டு செய்யப்பட வேண்டுமே தவிர இதை நீங்கள் காணிகளை கொடுப்பதா அல்லது அவர்கள் பின்வாங்குகிறார்களா முன்வாங்குகிறார்கள் என்றது விஷயம் இல்லை. கையேந்திரகுமார் பொன்னம்பலம் அந்த கூட்டத்தில் பேசுகிற பொழுது ஒரு விடயத்தை சொன்னார். இதை பற்றி நீங்கள் பேசுவதாக இருந்தால் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அந்த நேரத்தில் அழைத்து பேசுங்கள் என்ற ஒரு விடயத்தை சொன்னார். ஆகவே இதை சரியான முறையில் தீர்க்க வேண்டுமாக இருந்தால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட அந்த அந்த காணிகளை இழந்தவர்கள் உட்பட எல்லோரையும் உள்ளடக்கின ஒரு சிறிய ஒரு குழுவை உருவாக்கி அந்த குழுவினூடாக இந்த விஷயங்களை கையாள முடியும். அவ்வாறு அதனை செய்ய முடியும். சரி, உங்களுடைய எதிர்பார்ப்பு தமிழ் மக்களுடைய அநேகமான தமிழ் மக்கள் எதிர்பார்ப்பத்தான் தான் இருக்கின்றது. ஆனால் அந்த வகையிலே பார்க்கும் பொழுது அதற்கு எதிர்மாறாக இப்பொழுது அரசாங்கத்தினுடைய புத்த சாசன அமைச்சர் சொல்லியிருக்கின்றார், அங்கிருந்து பௌத்த கோயில் அகற்றப்பட மாட்டாது. அதுக்கு மேலதிகமாக பௌத்த சங்கங்களும் அப்படித்தான் சொல்லியிருக்கின்றன. அது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அவர் சொல்ல வேண்டும் அவசியமே கிடையாது, தெரிஞ்ச விஷயம் தானே. ஒரு கட்டின கோயிலை உடைப்பாங்கள் என்று சொல்லி நாங்கள் கனவு காண முடியுமா? ஏன்னு சொன்னா பெரும்பான்மை முப்படைகளுடைய பாதுகாப்பு இருக்குது. அவர்கள் அதை கட்டினதே இராணுவம் தான். பிறகு எப்படி அதை உடைப்பினம் பண்ணி நாங்கள் எதிர்பார்க்க முடியும்? அது அவர் சொல்ல எங்களுக்கு தெரியும். ஆனால் அது தவறு, அது பிழை, அது செய்யக்கூடாது, இவர்கள் செய்யணும், தொடர்ந்து செய்து கொண்டிருக்கணும், நிறுத்தப்பட வேணும். என்ன பொறுத்தவரையில் நாங்கள் சொல்றது அனைத்தையும் நிறுத்தங்கள் என்று கேட்பதுதான் சரியாக இருக்கும். ஆகவே அவர்கள் நிறுத்தாமல் தொடர்ந்து கொண்டு போவதற்கான இடத்தை இனிமேலாவது விடக்கூடாது என்ற அடிப்படையில் தான் நாங்கள் யோசிக்க முடியும். நாங்கள் ஏன்னு சொன்னா இந்த கோயிலை கட்டினதே ராணுவம் தான் கட்டி இருக்குது. இந்த கோவில் கட்டப்பட்ட காலத்திலே நல்லாட்சி காலத்திலே தான் இது கட்டப்பட்டது என்ற விவகாரங்கள் எல்லாம் இப்போது கிளறப்படுகிறது. ஒரு பேச்சுக்காக கேட்கிறேன். அந்த நேரத்திலே நல்லாட்சியிலே பங்கு பற்றி இருந்த தமிழரசு கட்சியோ அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்போ இது தொடர்பாக இந்த விதமான எதிர்ப்புகளையும் அப்போது காட்டியதாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? அல்லது அந்த நேரத்தில் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் தான் இந்து கலாச்சார விவகார அமைச்சராக இருந்ததாகவும் எனக்கு ஒரு பதிவு இல்ல. அந்த நீங்கள் சொல்ற இந்த கோயில் கட்டின இடத்துல அவர் இந்து கலாச்சார அமைச்சர் கிடையாது. அவர் மீன்வளத்துறை கடத்தொழில் அமைச்சராகத்தான் அவர் இருந்தார். இந்த நேரத்துல அந்த நேரத்துல நடந்த யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்துல ஒட்டுமொத்தமாக ஏகமனதாக டக்ளஸ் தேவானந்தா, ஆளுநர் எல்லோரும் உட்பட அவர்கள் ஒரு பொதுவான முடிவெடுத்திருந்தார்கள், இது கட்டப்படக்கூடாது என்ற ஒரு முடிவெடுத்தார்கள். அவை அனைத்தையும் மீறி இது கட்டப்பட்டது என்பதுதான் உள்ள விடயம். சரி, இப்படி இருக்கும் நிலையிலே நாளை மறுதினம் ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கின்றது. சம்பந்தமான செய்திகளை நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு செய்திகள் இப்பொழுது அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதன் உண்மைத்தன்மை இன்னும் சரியாக தெரியவில்லை.
அந்த அடிப்படையிலே நான் அதை விட்டுவிட்டு அடுத்த விடயமாக கஜேந்திரகுமாரனுடைய அழைப்பு, அதாவது ஒரு புதிய அரசியல் சாதனம் வருவதற்கு முன்னர் நாங்கள் வருவோம் காட்போம் என்ற வகையிலே ஒரு தமிழ் மக்களாக ஒன்று திரண்டு ஒரு பெரும்பான்மையான தமிழ் மக்கள் உள்ளடக்கிய கட்சிகளும் சேர்ந்து இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தின் அடிப்படையிலே ஒரு அழைப்பை விடுத்திருக்கின்ற தமிழ் கட்சிகள் அல்லது தமிழ் பாராளுமன்றத்திலே அங்கம் வகிக்கின்ற கட்சிகளுடைய கூட்டத்துக்கு. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? முதலாவது ஒரு புதிய அரசியல் சாசனம் வருமாக இருந்தால் தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சனை தீர்க்கக்கூடிய விடயங்கள் உள்ளடக்கப்பட வேண்டும் என்பதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. அந்த விடயங்கள் தொடர்பாக ஒருமித்த குரலில் ஒருமித்த கருத்தாக அது கொடுக்கப்பட வேண்டும் என்பதிலும் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. கடந்த காலங்களில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தனித்துவமான ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். தமிழரசு கட்சி தனித்தோன்றி கொடுத்திருக்கின்றது. அப்பொழுது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இருக்கவில்லை. திரு விக்னேஸ்வரன் தலைமையில் இருந்த கூட்டணி என்பது இன்னும் ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறது. இப்படி ஒவ்வொரு தரம் ஒன்றை கொடுத்திருக்கிறார்கள் என்பது உண்மை. இந்த நிலவரம் மாற்றப்பட வேண்டும் என்பதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. எல்லோரும் ஒருமித்து கொடுக்க வேண்டும் என்பதிலும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இங்கு இருக்கக்கூடிய விடயம் என்னவென்றால், முதலாவது இல்லாத ஒரு அரசியல் சாசனத்திற்காக நாங்கள் இப்பொழுது பேச வேண்டும் என்று சொன்னதில் என்ன அர்த்தம் இருக்கிறது என்பதுதான் முதலாவது கேள்வி. இந்த அரசாங்கம் இப்பொழுது சொல்லியிருக்கிறது, நாங்கள் 3 வருஷத்துக்கு பிறகுதான் அதை கொண்டரலாம் என்று சொல்கிறார்கள். பொருளாதார பிரச்சனைக்குத்தான் முதலிடம் என்று சொல்கிறார்கள். இவர்களே இந்த ஒரு புதிய அரசியல் சாசனத்தை கொண்டு வருவார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. புதிய அரசியல் சாசனத்தை கொண்டு வருவதாக இருந்தால் சிங்கள மக்களை பகைச்சு கொள்ளக்கூடாது என்ற ஒரு தேவை இருக்கிறது. ஆகவே அந்த சிங்கள மக்களை பகைச்சு கொள்ளாமல் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அரசியல் சாசனத்தை அவர்களால் கொண்டு வர முடியுமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் ஒரு அரசியல் சாசனம் என்பது மக்களினுடைய வாக்கெடுப்புக்கு விடப்பட வேண்டும். ஏஆர் ஜெயவர்தனா கொண்டு வந்த 78ஆம் ஆண்டு அரசியல் யாப்பு புதிய ஒரு அரசியல் யாப்பு இலங்கையில் உருவாக்கப்படுமாக இருந்தால் அது ஒரு ரெஃபரண்டத்துக்கு போய் மக்களின் ஆணையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன ஒரு விடயம் இருக்கின்றது. ஆகவே 2/3 மெஜாரிட்டி அது இப்பொழுது பாராளுமன்றத்தில் இருக்கிறது. மக்களது ஆணையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னது ஒரு விஷயமும் இருக்கிறது. ஆகவே அந்த வகையில் என்னை பொறுத்தவரையில் வராத இன்னும் அரசாங்கம் அறிவிக்காத ஒரு புதிய அரசியல் சாசனத்திற்காக நாங்கள் கூடி பேச வேண்டும் என்று கூறுவதில் என்ன அர்த்தம் இருக்கிறது என்பதுதான் எனக்கு இருக்கக்கூடிய கேள்வி. அரசாங்கம் அறிவித்தால் நிச்சயமாக நாங்கள் கூடி பேசி நாங்கள் ஒருமித்து ஒரு முடிவு எடுத்து கொடுக்க வேண்டும் என்பதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. இன்னும் கூறுவதாக இருந்தால் ஏற்கனவே எங்களிடம் பல அறிக்கைகள் இருக்கின்றன. நாங்கள் திருமதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க கொண்டு வந்த யூனியன் ஆஃப் ரீஜன்ஸ் என்பது இதுவரை கொண்டு வரப்பட்ட ஆவணங்களில் அல்லது இனப்பிரச்சனை தீர்ப்பதற்கான ஆவணங்களில் ஒரு நல்ல ஆவணமாக பார்க்கப்படுகிறது. திரு பாலசிங்கம் அவர்கள் கூட அது ஒரு டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆவணம் என்ற ஒரு விடயத்தையும் கூட அது தொடர்பாக சொல்லியிருந்தார். அதை கைவசம் எங்களுக்கு பல்வேறுபட்ட விஷயங்கள் இருக்கிறது. இந்த யூனியன் ஆஃப் ரீஜன்ஸ் என்று சொன்ன விஷயம் கூட பாராளுமன்றம் வரை கொண்டு வரப்பட்டு ரணில் விக்ரமசிங்க தான் அதனை கடுமையாக எதிர்த்தார். அதை இந்த தீ வைத்து கொளுத்தினார் பாராளுமன்றத்தில். ஆகவே இவையெல்லாம் அங்கு நடைபெற்றது. ஆகவே மன்னிக்கும், அந்த நேரத்தில் நீங்கள் பாராளுமன்றத்தில் இருந்தீர்களா? நானும் இருந்தேன். அந்த சம்பவத்தை சற்று விளக்க முடியுமா? என்ன காரணத்துக்காக ரணில் விக்ரமசிங்க அதை எதிர்த்திருந்தார்? இல்ல, முழுக்க அது ஒரு சிங்கள இனவாதம் சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். ஏனென்று சொல்லி சொன்னால் அந்த கொண்டு வரப்பட்ட அந்த யாப்பு என்பது அந்த விடயம் என்பது உங்களுக்கு தெரியும் என்று நம்புகின்றேன். திருமதி சந்திரிகா பண்டாரநாயக்க காலத்தில் பேராசிரியர் பீரிசன் நீலன் திருச்செல்வம் இணைந்துதான் இதை உருவாக்கினார்கள். அந்த உருவாக்கினது 1995க்கும் 2000க்கும் இடையில் 3 முறை இது மாற்றம் செய்யப்பட்டது. 3 முறை மாற்றம் செய்யப்பட்டதுடைய பொருள் என்னவென்றால், the first draft is the best draft, the second draft அதிலிருந்து கொஞ்சம் கழிக்கப்பட்டது, the third draft அது எலும்பும் தோலுமாகத்தான் பாராளுமன்றமே வந்தது. அப்படியான ஒரு விடயத்தை கூட ஏற்றுக்கொள்வதற்கு ரணில் அப்பொழுது தயாராக இல்லை என்று சொல்லி சொன்னால், தனது அரசியலை முன்னெடுக்க வேண்டும், தனது அரசியலை முன்னெடுப்பதற்கு இதனை நிராகரிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நிலைப்பாடாக அன்று இருந்தது. ஆகவே அது ஒரு அர்த்தமற்ற நிலைப்பாடாகத்தான் உண்மையான விடயம்.
அவர்கள் எதிர்க்கட்சியில் இருக்கிற பொழுது பேசுகிற ஒரு விடயம் ஒன்று, ஆளுந்தரப்புக்கு போனாது பிற்பாடு பேசுகிற விடயமாக இன்னொன்று இருக்கும். ஆகவே அதுதான் உள்ள நிலவரமாக இருந்தது. ஆகவே நான் சொல்கின்றேன், ஒரு புதிய யாப்புக்கான ஒரு 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 அறிவித்தலை அரசாங்கம் விடுக்கமாக இருந்தால் நிச்சயமாக எமது கைவசம் 4-5க்கு மேற்பட்ட ஆவணங்கள் இப்பொழுது இருக்கிறது. ஆகவே அவற்றை நாங்கள் பார்த்து பேசி எது சரியானது அல்லது எதனையும் சேர்த்து கொடுக்கலாம் என்ற முடிவுகளை எடுத்து கொடுப்பது ஒன்றும் பெரிய ஒரு அதுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையான ஒரு விடயம் கிடையாது. ஆனால் இந்த அரசாங்கம் ஒரு புதிய அரசியல் ஜாப்பை 3-2 பெரும்பான்மை இருக்கிறது என்பதெல்லாம் உண்மையானது. ஆனால் புதிய அரசியல் ஜாப்பை கொண்டு வருவார்களா? இப்பொழுது கூட அவர்கள் அதற்கு தயாராக இல்லாத ஒரு சூழலைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். அவை என்னை பொறுத்தவரையில் இப்பொழுது செய்யக்கூடியது முதலாவது இந்த 13வது திருத்தத்தை முழுமையாக நிறைவேற்றுவதும் மாகாண சபை தேர்தல்களை வைத்து தமிழ் மக்கள் தங்களது குறைந்தபட்சம் இருக்கக்கூடிய அதிகாரங்களை அவர்கள் எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய மாதிரி அந்த அதிகாரங்களை அவர்கள் தமது கைவசம் எடுத்து நடத்தக்கூடிய மாதிரி செய்ய வேண்டியதுதான் தமிழ் தரப்பினுடைய கடமை என்று நான் நம்புகின்றேன். ஆகவே வராத ஒரு விடயத்தை பற்றி பேசுவது என்பதிலும் விட இருக்கிற ஒரு விடயத்தை கைவசப்படுத்துவது என்ற ஒரு விடயத்தை முதல் பேச வேண்டும் என்று நான் நம்புகின்றேன். ஆகவே கஜேந்திரகுமார் பொன்னம்பலமோ அல்லது ஏனையோரோ பாராளுமன்றத்தில் இருப்பவர்கள் அதற்கு ஒரு கூடுதல் முக்கியத்துவம் கொடுப்பார்களாக இருந்தால், அது ஒற்றையாட்சிக்குள் இருக்கிறதோ அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் நான் சொல்கின்றேன், இப்பொழுது வந்திருக்கக்கூடிய அரசாங்கம் இதுவரையும் கடந்த பாராளுமன்றத்தில் 3 பேரை வைத்திருந்த ஜேவிபி இன்றைக்கு 189 பேருடன் அவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றியிருக்கிறார்கள். தமிழ் மக்கள் எந்த அதிகாரத்தை கைப்பற்றுவதென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாகாண சபை ஒன்று மாத்திரம்தான் அவர்களிடம் இருக்கிறது. அதை பற்றி 1000 விமர்சனம் இருக்கலாம், மிக பலவீனமானது, அதில் ஒன்றுமில்லை, எல்லாம் இருக்கலாம். ஆனால் இருந்தாலும் கூட அதனை கைவசப்படுத்துவது என்பது இந்த பௌத்த கோயில்கள் வருவதை கொஞ்சம் தடுத்து நிறுத்தவோ, காணிகளை அபகரிப்பதை கொஞ்சம் தடுத்து நிறுத்தவோ, அல்லது வேறு சில அபிவிருத்திகளை செய்யவோ, அப்படியான விடயங்களுக்கு நிச்சயமாக அது உதவிகரமாக இருக்கும். அவ்வாறு ஒரு முதலமைச்சர் வருகிற பொழுது அந்த முதலமைச்சருடன் இங்க இருக்கக்கூடிய ராஜதந்திரிகள் பேச முடியும், அந்த முதலமைச்சர் ராஜதந்திரிகளுடன் பேச முடியும், பல்வேறுபட்ட தரப்புகளுடன் பேசி வடக்கு கிழக்குக்கு தேவையான நிதிகளை பெற்று அதனை வளப்படுத்துவதற்கான முயற்சிகளை செய்ய முடியும். நான் நம்புகின்றேன் இன்றைய காலகட்டத்தில் அது மிக மிக தேவையானது என்று நான் கருதுகின்றேன். ஆகவே நான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சொன்ன விடயத்துக்கு எதிரானவன் அல்ல. ஆனால் வராத ஒரு விடயத்திற்கு நாங்கள் நேரத்தை விரயம் செய்வது என்பதிலும் விட இருக்கக்கூடிய விஷயத்தை தமிழ் மக்கள் தமது கைவசப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது சிறப்பாக இருக்கும் நான் நம்புகிறேன். அப்படியானால் இந்த நேரத்திலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த விடயத்தை கையெழுத்ததற்கான காரணம் என்ன என்று நீங்கள் எதிர்பார்க்கணும்? அது நீங்க அவர்கிட்ட கேட்கணும், தெரியாது. குழம்பிய குட்டையிலே மீன் பிடிப்பதற்கு முயற்சிக்கின்றாரா தமிழரசு கட்சி? குழம்பின குட்டையில மீன் பிடிக்கிறேன் நான் சொல்ல மாட்டேன். அவர் சில வேளை இந்த அரசாங்கம் ஒரு புதிய அரசியல் சாசனத்தை கொண்டு வரும் என்று நம்பக்கூடும். ஒன்று. ரெண்டாவது, அவரும் ஒரு பலவீனமான நிலையில போன முறை 2 ஆசனங்கள் சரி அரவாசிகளை குறைஞ்ச ஒரு ஆசனமாகத்தான் அவர் இருக்கிறார். அப்ப அவரும் சில பேரோட பேச வேண்டும் என்று சொல்லி யோசிக்க கூடும். என்னத்தை பற்றி பேசுறது என்று சொல்லி சொன்னால் ஓகே இதை பற்றி பேசுவோம் என்று சொல்லி ஒரு முடிவுக்கு வரலாம். ஆனா இது நடக்காத ஒரு விஷயத்தை பற்றி பேசுறதுல என்ன அர்த்தம் இருக்க போறதுன்னு தான் என்னுடைய கேள்வி. அடுத்ததாக ஒரு மாதத்துக்கு முன்னர் இடம்பெற்ற விடயத்தை பற்றி கேட்போமானால், நீங்கள் இந்திய அரசாங்கத்துடன் மிக நெருக்கமான தொடர்புகளை கொண்டுள்ளவராக கருதப்படுகிற ஒருவர், இந்த யாழ் கலாச்சார மையத்திற்கான பெயர் மாற்றப்பட்டதற்கான காரணம் என்னவென்று ஏதாவது உங்களுக்கு அறியப்படுத்தப்பட்டதா அல்லது அரசியல் பிரசலாக உங்களுக்கு தெரியுமா? முதலாவது ஒரு விஷயம், நான் இந்தியாவுக்கு நெருக்கமானவன் என்று நீங்க தான் சொல்றீங்க. பல காலமாகவே அது பேசப்பட்ட விடயமாக இருக்கின்றது. ஆனால் இந்தியா என்ன சொல்லுது என்று சொன்னால், பொது வேட்பாளரை கொண்டு வந்ததில் மிகப்பெரிய பங்கு சுரேஷுக்கு தான் இருக்குது. அது இந்தியாவுக்கு விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்தை நான் செய்திருக்கிறேன் சொல்லி கொண்டிருக்கிறேன். சரிதானே? ஆகவே அவர்கள் சொல்லியும் நாங்கள் அந்த பொது வேட்பாளரை கொண்டு வந்து விட்டோம். ஆகவே அப்படியான ஒரு விஷயத்தை செய்துட்டு இந்தியாவுக்கு நெருக்கமாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் சொன்னால் அது எவ்வளவு தூரம் சரியாக இருக்கும் என்பது முதலாவது விஷயம். அதை விடுங்கோ. 2வது விஷயம், நீங்கள் கேட்ட கேள்வி, இந்தியாவில் இந்திய உள்நாட்டுக்குள்ள ஒரு விவகாரம் இருக்குது. என்ன விவகாரம் என்று சொல்லி சொன்னால், அடுத்த 2026ஆம் ஆண்டு லோக்கல் அசம்பிளி எலெக்ஷன்ஸ் வர இருக்குது. அதுல
தமிழகத்துல வந்து எப்படியாவது ஜேவிபி கால் ஊன்ற வேணும் என்று சொன்ன ஒரு விஷயம் இருக்குது. விஜய் அதுல மத்திய அரசு ஒரு விடயத்தை முன்னெடுத்திருக்குன்னு சொன்னால் திருவள்ளுவரை உலகம் எல்லாம் கொண்டு செல்வது என்ற ஒரு விடயத்தை மத்திய அரசாங்கம் தனது கையில் எடுத்திருக்குது. ஆகவே அவர்கள் பல்வேறுபட்ட நாடுகளில் திருவள்ளுவருக்கு சில திறக்க எல்லாம் யோசிக்கணும். அது என்ன பொறுத்தவரை நல்ல விஷயம்தான். திருவள்ளுவரை உலகம் முழுக்க கொண்டு போவது அது தமிழ் மக்களுக்கு அது ஒரு ப்ரவுட், அது ஒரு நிச்சயமாக அது உலகம் முழுக்க வள்ளுவரை கொண்டு போறது, குறளை கொண்டு போறது அது ஒரு ஏற்புடைய விஷயம்தான். அதை மத்திய அரசாங்கம் செய்யும் என்று சொல்லி சொன்னால் அது நல்ல விஷயம்தான். ஆனால் இலங்கையில திருவள்ளுவரை பற்றி வந்து எங்களுக்கு யாரும் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நாங்கள் அறிவரை படிக்க துவங்கிக்க அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்கே உலகன்னு தான் எங்களுக்கு அறிவரை படிக்க சொல்லி தெரியணும். சரிதானே? நாங்கள் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே குறளை பற்றியும் வள்ளுவரை பற்றியும் நாங்கள் வடக்கு கிழக்குல எங்க திருவள்ளுவருக்கு சிலை இல்லை, எந்த இடத்துல இல்லை. என்னன்னு சொல்ல போனால் இப்ப பாடசாலைகள் துவக்கம் பல இடங்கள்ல வந்து திருவள்ளுவருக்கு சிலை திறக்க வீட்டிலேயே என்னுடைய நண்பர் தன்னுடைய வீட்டிலேயே திருவள்ளுவருடைய சிலையை வச்சிருக்கார், பெரிய சிலை. சரிதானே? இதுல ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். யாழ்ப்பாணத்தை மட்டுமில்லை, இங்க ஆஸ்திரேலியாவில் கூட சில தமிழ் வீடுகளிலே தங்களுடைய கார்டனிலேயே திருவள்ளுவர் சிலை வச்சிருக்கிறார்கள். ஆகவே எங்களுக்கு வந்து திருவள்ளுவரை பற்றி போதிக்கிறதுக்கோ இல்லை திருவள்ளுவரை பற்றி சொல்றதுக்கான தேவை நிச்சயமாக இல்லை. வேற உலகத்தின் வேற நாடுகளுக்கு நிச்சயமாக இந்திய அரசாங்கம் முன்னெடுத்து செல்லலாம். ஆனால் அதனுடைய ஒரு அடிப்படையில தான் யாழ்ப்பாணத்தில் கட்டப்பட்ட கலாச்சார மையத்துக்கும் வந்து திருவள்ளுவர் கலாச்சார மையம் என்று அவர்கள் பெயரை வைக்க வேண்டிய ஒரு தேவை. அவர்கள் அந்த பேர் மாற்றம் செய்த உடனே the very next moment அவர்களுடைய எக்ஸ் தளத்துல இந்தியன் பிரைம் மினிஸ்டர், இந்தியன் ஃபாரின் மினிஸ்டர், இது எல்லாத்துக்கும் மேலால தமிழக ஆளுநர் இவர்கள் எல்லாருமே தங்களுடைய எக்ஸ் தளத்துல இதை வரவேற்று அதற்கான ஒரு கமெண்டை போட்டிருக்கணும் என்பது வந்து அவர்கள் ஏன் இதனை செய்தார்கள் என்பதை தெளிவாக வெளியில காட்டியிருக்குது. ஆனால் அது யாழ்ப்பாணத்தில் எழுந்த எதிர்ப்பின் காரணமாக அல்லது மிக பரந்துபட்ட விமர்சனத்தின் காரணமாக என்ன கவலைக்குரிய விடயம் என்றால், யாழ்ப்பாணத்தில் அவர்கள் யாரோடையும் இதை பற்றி கலந்து பேசல. யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய தமிழ் புலமை பெற்றவருடையோ அல்லது அரசியல்வாதிகளோடையோ எவருடனும் அவர்கள் கலந்து பேசல. இட் வாஸ் அ டிசிஷன் டேக்கன் பை த ஹை கமிஷனர் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. எனக்கு தெரியாது யார் எடுத்துக்கணுமோ அவர்கள் தான் செய்திக்கணும். அதுக்கு பெரிய எதிர்ப்புகள் வந்த பிறகுதான் யாழ்ப்பாண திருவள்ளுவர் கலாச்சார மையம் என்று சொல்லி அந்த பேரை திரும்ப மாற்ற வேண்டும் என்று சொன்ன சூழல் அதற்கு ஏற்பட்டது. ஆகவே அது வந்து என்னை பொறுத்தவரையில அவர்கள் எங்கெங்கே வேற நாடுகளில் செய்ய வேண்டிய விஷயத்தை இலங்கையில செய்ய வழிகிட்டதால வந்தாதான் அந்த பிரச்சனை நான் நினைக்கிறேன். அடுத்ததாக நீங்கள் இப்பொழுது உங்களுடைய கருத்தின்படி இந்த மாகாண சபையை முதலிலே அமல்படுத்தப்பட வேண்டும், அதுக்குரிய கவனத்தை முதல் நாங்கள் செலுத்த வேண்டும் என்ற விதமான ஒரு கருத்தை தெரிவித்திருந்தீர்கள். அதன் மூலம் சில பரிகாரங்களை எங்களால் எடுக்க முடியும் என்று. இப்படி இருக்கும் நிலையிலே நாங்கள் சில அதிகாரங்களை கொண்ட அலைகளை பற்றியும் நாங்கள் பரிசீலிக்கலாம். அதாவது சந்திரிகா பண்டாரநாயக்கா கொண்ட அந்த திட்டத்தை பற்றியும் யூனியன் ஆஃப் ரீஜன்ஸை பற்றியும் சொல்லியிருந்தீர்கள். இந்திய அரசாங்கமானது தங்களுடைய மாநிலங்களை விட கூடுதலான அதிகாரங்களை கொண்ட ஒரு அலகுக்கான ஒரு தீர்வை இலங்கையிலே தருவதற்கு தங்களுடைய சம்மதத்தை தெரிவிப்பார்கள். இல்ல, யூனியன் ஆஃப் ரீஜன்ஸ் வந்து அது இந்தியன் ஸ்டேட்ஸிலும் விட கூடுதலான அதிகாரங்களை கொண்டு வரக்கூடிய அல்ல. யூனியன் ஆஃப் ரீஜன்ஸ் என்பது வந்து நிச்சயமாக என்ன சொல்ல போனால் இந்தியா சில பேர் சொல்ல வேணும் இதுல இந்தியாவிலும் விட கூட அதிகாரம், அப்படி ஒரு விஷயமே நிச்சயமாக இல்லை. இந்தியாவில் ஒரு ஹோய்சி ஃபெடரல் சிஸ்டம் இருக்கு, ஒரு அரைகுறை சமஷ்டி ஆட்சி முறை என்பது இந்தியாவில் இருக்குது. இந்த யூனியன் ஆஃப் ரீஜன்ஸ் என்பதும் கிட்டத்தட்ட அப்படியான ஒரு விடயமை தவிர அது முழுக்க முழுக்க அது இந்தியாவிலும் விட கூடுதலான அதிகாரங்களை கொண்டோ நடைமுறையில் நாங்கள் கேட்கிற சமஷ்டி முறை என்பது அந்த நாங்கள் கேட்கிற சமஷ்டி முறை என்பது சில சமயம் இந்தியாவிலும் விட கூடுதலாக இருக்கலாம். ஆனால் யூனியன் ஆஃப் ரீஜன்ஸ் என்பது அப்படியான ஒரு விடயம் இல்லை. அது இந்தியா வந்து ஒரு யூனியன் ஆஃப் ரீஜன்ஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்று சொல்லி இந்தியா இருக்குது. நாங்கள் சந்திரிகா பண்டாரநாயக்கா இதை யூனியன் ஆஃப் ரீஜன்ஸ் என்று சொல்லி கொண்டு வர வழிகிட்டோம். அதே சமயம் வந்து இந்த இதுகளுக்கு கிடைக்கக்கூடிய அதிகாரங்களை திரும்பி பெற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கான சில மாற்றங்கள் அந்த என்ன சொல்ற அந்த இதுல இருக்குது.
ஆகவே அந்த வகையில் வந்து இட்ஸ் நாட் அ ஃபெடரல் சிஸ்டம், அதே சமயம் அது யூனிட்டரியும் அல்ல என்று சொன்ன நிலவரம் தான். அது கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு அமைப்பு முறை என்று தான் நான் நினைக்கிறேன். இறுதியாக நாங்கள் இறுதி கேள்விக்கு போவோமானால், யாழ் மாவட்டத்திலே கடந்த தேர்தலில் தெரிவு செய்யப்பட்ட வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களுடைய நடவடிக்கை சம்பந்தமாக உங்களுடைய விமர்சனம் என்ன? முதலாவது, தமிழ் மக்கள் தங்களுக்கென்று சொல்லிட்டு சில கட்டுப்பாடுகள், சட்டதிட்டங்கள், வரமுறைகள், கலாச்சாரங்கள், பண்பாடுகள் என்று சொல்லியெல்லாம் கணக்க வச்சிருக்கணும். அது தவறில்லை, அது தப்பும் இல்லை, தவறும் இல்லை. ஆனால் திரு அர்ஜுனா ராமநாதனுடைய நடவடிக்கைகள் என்பது யாழ்ப்பாண தமிழ் மக்கள் வசீகரித்திருக்கக்கூடிய அந்த சட்டதிட்டங்கள், பண்பாடுகள், கலாச்சாரங்களுக்கு அப்பாற்பட்டது. அப்படி அப்பாற்பட்டது என்ற ஒருவருக்குத்தான் அந்த மக்கள் வாக்களிச்சிருக்கணும். அந்த மக்கள் வாக்களித்து அவரை கொண்டு வந்திருக்கணும். அது வாக்களிக்கிறதுக்கு வந்து புலம்பெயர் தேசத்தில் இருந்து மிக பெருமளவிலான நிதி உதவிகளும் செய்யப்பட்டிருக்குது. அது அர்ஜுனா ராமநாதன் இப்பொழுதும் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்பொழுதும் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் எங்களுடைய மக்கள் சொல்லுகிற, பேசுகிற பண்பாடு, கலாச்சாரம், சட்டதிட்டங்களை எங்களோட மக்களே மதிக்கிறார்களா என்பது முதலாவது கேள்வி. அப்படி மதிக்காத ஒருவருக்கு வாக்களித்து பாராளுமன்றம் அனுப்புறதும், அதற்கு நிதி ஆதாரங்களை ஆண்களும் பெண்களுமாக வெளிநாடுகளில் இருந்து செய்கிறது என்பது மிக பெருமளவில் பெண்கள் அதுக்கான உதவிகளை செய்யணும் என்று சொல்லி நாங்கள் அறிகிறோம். ஆகவே அந்த வகையில் வந்து இது அர்ஜுனா ராமநாதனில் குற்றம் சாட்டுவதா, தமிழ் மக்களுக்கு மேல் குற்றம் சாட்டுவதா? தமிழ் மக்கள் அதனை புரிந்து கொள்கிறார்களா? இப்பொழுது புரிந்து கொண்டிருக்கிறார்களா? எதிர்காலத்தில் விட்ட தவறுகளை திருத்துவார்களா? தவறென்று அவர்கள் யோசிக்கிறார்களா? அல்லது தவறென்று விடாமலே இன்னும் புலம்பெயர் மக்கள் இல்லை நீ இன்னும் இருக்க வேண்டும் என்று சொல்லி உதவி செய்து கொண்டிருப்பார்களாக இருந்தால் அவர்கள் நிச்சயமாக என்னென்று சொல்ல, தமிழ் மக்களுடைய கலாச்சாரம், பண்பாட்டை அழிக்க வேண்டும் எனத்தான் அந்த ஃபைனான்சிங் என்பது இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அதனை உங்களுடைய ஊடகங்கள் தான் அதற்கு சரிப்படுத்த வேணும், அல்லது உங்களோட ஊடகங்கள் தான் இந்த சரியான தெளிவான செய்திகளை உங்களோட வெளிநாட்டில் உள்ள மக்களுக்கு கொண்டு செல்ல வேணும். நிச்சயமாக. இந்த வழியில் நம்மோடு ஒரு நேயர் இணைந்து கொள்கிறார், அவரை இணைந்து கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் சத்யபாலன், வணக்கம் ராஜ், வணக்கம் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களே. நான் ஒரு கேள்வி மட்டும், என்ன கேள்வியா ஆதங்கமா என்னவோ கேட்கணும் என்று கேட்கவா? கேளுங்க, நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள், கேளுங்க. என்ன சொன்ன, அந்த அரசியல் யாப்பு திருத்தம் வருமோ வராதோன்னு தெரியாது, அதை பற்றி இப்ப கதைக்க தேவையில்லைன்றது. இப்ப மாகாண சபை தேர்தல் நடந்தா அதுக்கு நாங்கள் என்ன முயற்சி செய்யணும்? ஆக்களை போட்டு தேர்தல் மக்கள் வாக்களிக்கிறதுக்கு பிரச்சாரம் செய்யணும். ஆனால் வளமையா எங்களோட வளமையா இதுதானே, இப்போ எங்களுக்கு நேரம் இருக்கு, எல்லா அவசரமா வந்தது, அங்க வெள்ளம் வந்துட்டு நாங்கள் கட்சி பதிய எங்களுக்கு நேரம் இருக்கு இல்லைன்னு இப்படி சொல்றதும் பார்க்க முன்கூட்டியே சரி என்ன யூனியன் ஆஃப் ரீஜன்ஸோ அல்லாட்டி சுமந்திரன் செய்த இதோ அல்லாட்டி தமிழர் பேரவை செய்தோ அதுகளை எல்லாத்தையும் சேர்த்து கதைச்சு எங்களுக்கு என்ன தேவை அல்லது எப்படி இருக்கணும்ன்றத முதல்ல தெரிஞ்சு வச்சிருக்கிறது நல்லது தானே. அதே பின்னுக்கு அவர் கூப்பிட்ட பிறகுதான் நேரம் இல்லையாண்டு பேருந்து வந்து பாட்டு படிக்கணும்னு கேட்கிறேன். நன்றி, அந்த கேள்விதான். நன்றி. சரி, அப்படி பாட்டு படிக்க வேண்டும் என்ற நேரம் இல்லைன்னு பாட்டு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்ல வந்த விஷயம் எல்லாம் என்னதுன்னா, அரசாங்கம் சொல்லுது 3 வருஷம் ஆகுமாண்டு, 3 வருஷத்துக்கு பிறகு ஒரு யாப்பு வரப்போறது என்று யாரும் யோசிப்பீர்களாக இருந்தால் அது வராது. ஏனென்றால் ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு யாப்பு வருமாக இருந்தால் அது சாத்தியம். ஏனென்று சொல்லி சொன்னால், உங்களுக்கு 1972 கான்ஸ்டிடியூஷன் வர்ற பொழுது மிஸ்ஸஸ் பண்டாரநாயக்கா அது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்குள்ள அந்த யாப்பை கொண்டு வந்ததாக சொல்லப்படுது. அதே மாதிரி 1978 கான்ஸ்டிடியூஷன் ஜேஆர் ஜெயவர்தனாவினுடையது, அது ஒரு 6 மாத காலத்துக்குள்ள அவர் கொண்டு வந்ததாக சொல்லப்படுது. ஆனால் இப்பொழுது உங்களுக்கு மைத்ரிபால சிறிசேனா 4 வருஷம் பாராளுமன்றத்தில் கடைசியாக சைவராக போயிட்டது, எதுவுமே சரிவர இல்லை. இப்பொழுது இவர்கள் என்ன சொல்லினோம் என்று சொல்லி சொன்னால், 3 வருஷத்தால் நாங்கள் அதை கொண்டுருவோம் என்று சொல்லி சொன்னால், இந்த 3 வருஷத்துக்குள்ள இந்த அரசாங்கம் கெட்ட பெயர்களை சம்பாதிச்சிடும். சரிதானே? பொருளாதார பிரச்சனை, நெருக்கடிகள், 3 வருஷத்துக்கு அரசாங்கம் தாக்கு பிடிக்குமா இல்லையா,
என்ன மாதிரியான நிலவரங்கள் இருக்கும், மக்கள் மத்தியில் போன அதற்கு ஆதரவு இருக்குமா இல்லையாண்டு நிறைய கேள்விகளுக்கு பதில் தர வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கும். ஒரு புதிய அரசியல் சாசனத்தை கொண்டு வருவதற்கான காலமாக அது இருக்க மாட்டாது. ஆகவே நாங்கள் இந்த வருஷத்துக்குள்ள கொண்டு வர போறோம்னு சொன்னா எஸ், சில சமயம் சாத்தியம், சில சமயம் இல்லை, பெரிய அளவுக்கு சாத்தியப்படே இருக்கு. அப்படி சொல்வார்களாக இருந்தால் நீங்க சொல்ற மாதிரி நாங்கள் உடனடியாகவே இந்த வேலையை செய்து முடித்து வைக்கணும்னு சொன்ன தேவையும் இருக்கு. ஆகவே அப்படி இல்லாத ஒரு சூழ்நிலையை பற்றித்தான் நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம் என்பதுதான் உள்ளபடியாமே தவிர மற்றபடி எதையும் கிடப்பில் போட வேண்டும் என்று சொன்ன தேவை கிடையாது. நான் சொல்றதும் இன்னும் ஒரு விஷயம், நாங்கள் ஒன்றையும் புதுசாக எழுத வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எங்கள் கைவசம் தேவையானது எல்லாம் இருக்குது, அதை தொகுக்க வேண்டியதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய வேலையாக இருக்கும். அவ்வளவு ஒரு கேள்வி நீங்க சொல்ற சரி. இப்ப தமிழீழம்ன்றது கேட்கல, தமிழீழத்துக்கு அடுத்தபடியா அது மட்டும் இல்ல சிங்கள மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வுன்னு சொல்லி நாங்கள் எங்களுக்கு முகநூல்களுக்கெல்லாம் அடிபட்டு கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஒரு பலத்த அரசியல்வாதிகளா மற்றவர்களையும் சேர்ந்து எங்களுக்கு என்னத்தை நாங்கள் தமிழ் மக்களுக்கு எல்லாருமா ஒட்டுமொத்தமா இதைத்தான் கேட்க போறோம்னா அதை எழுதி வச்சா என்ன பிழைச்சிருமா, இல்லாட்டி அது கரையான் பிடிச்சிருமா? இப்ப நான் கரையானும் பிடிக்காது, கத்தரிக்காயும் பிடிக்காது. நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இதுக்கு மேல உங்களுக்கு தெளிவில்லாட்டிக்கு என்ன நீங்கள் வந்து அப்படியே சொல்லி பேசிக் கொண்டுருவாங்க. நான் எழுதக்கூடாதுன்னு சொல்லல, சொல்லல, செய்யலாம்னு தான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் அது செய்வதற்கான காலம் வந்துட்டது என்பதுள்ள கேள்வி. உங்களுக்கு அது புரிஞ்சால் சரி, புரியாட்டிக்கும் அப்படியே விட்டுருங்க, அவ்வளவுதான். என்னுடைய கருத்து. அவ்வளவுதான். தேங்க்யூ. நன்றி 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 நன்றி. சத்யபாலன், நீங்கள் நன்றி திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களே, நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டதற்கு நன்றி. இறுதியாக ஒரு நிகழ்ச்சியின் முத்தாய்ப்பாக அல்லது நிகழ்ச்சியை சுவாரஸ்யமாக முடித்து வைக்கலாம் என்பதற்காக ஒரு கேள்வியை கேட்கிறேன். தற்சமயம் மாகாண சபை தேர்தல்கள் நடந்தால் அதற்கான முதலமைச்சர் யார் என்பது தொடர்பாக தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு சில அபிப்பிராயங்கள் எல்லாம் இப்போது வெளிவர ஆரம்பித்திருக்கிறது. அதிலே முன்னாள் நீதியரசர் இளங்கோ யார் ரிட்டையர் பண்ணவர், நீதிபதி இளஞ்செழியன், திரு எம் ஏ சுமந்திரன், அர்ச்சுனா ராமநாதன் மற்றும் கந்தையா பாஸ்கரன், இந்த 4 பேர்களுடைய பெயர்கள் இப்போது என்ன சொல்வது ஃப்ளாட்டிங் என்று சொல்லலாம். அந்த மாதிரி இருக்க நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இவர்கள் தகுதியானவர்கள் அல்லது இவர்களுக்கு வாய்ப்புகள் எப்படி இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம்? அல்லது இவர்களே யார் தகுதியானவர்கள்? இல்லை, இப்போ நான் இப்போ நீங்கள் யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லிக்கன்னா நாங்கள் ஒரு 100 பேரை போடலாம் தானே. யாரும் இப்போ சீஃப் மினிஸ்டரில் தகுதியான ஆட்கள் ரெண்டு போராடி பார்த்தா கனவேர் இருக்கணும். உதாரணத்துக்கு என்னோட இப்போ ஸ்ரீகாந்தா இருக்கிறார், அவர் நீண்ட கால ஒரு அரசியல்வாதி, ஒரு சட்டத்தரணி அவர் இருக்கிறார், அல்லது சித்தார்த்தன் இருக்கிறார், இல்லதுக்கு நான் இருக்கிறேன், அல்லதுக்கு செல்வமுறை, இப்படி கனவேற்ற நீங்கள் கனவேர் எஜுகேட்டடோ நிறைய அனுபவம் உள்ளவர்களோட கனவேற்ற பேர் எடுக்கலாம் நீங்கள். சரிதானி? ஆகவே நீங்க அர்ஜுனா ராமநாதனா அல்லது வேற ஆக்கலான்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. இப்போது ட்ரெண்ட்ல இருக்கிற விஷயத்தை இது ட்ரெண்டும் இல்லை ஒன்றும் இல்லை, ட்ரெண்டை கிரியேட் பண்றது. சரிதானே? ட்ரெண்ட் யார் கிரியேட் பண்ணினோம்? யூடியூப் சேனல் காசு கொடுத்து வச்சிருக்கிறார்கள், கிரியேட் பண்ணினோம். அதுக்காண்டித்தான் அவர்கள் இருக்கணும். இன்றைக்கு வந்து இந்த யூடியூப் சேனலை வச்சு கொண்டுதான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். சரி, எனக்கு 90,000 100,000 ஃபாலோவர்ஸ் இருக்கணும் என்று சொல்லினான். சரிதானே? அது வந்து ஒரு யூடியூப் காரனுக்கு அவனுக்கு அதால அவனுக்கு ஒரு சேலரி வருதல்ல, அவனுக்கு ஒரு சம்பளம் கிடைக்குதல்ல. இன்றைக்கு வந்து இந்த யூடியூப் எல்லாம் எவனவனை வச்சு உழைக்க முடியுமோ அவனவனை வச்சு உழைக்குது. அது உங்களுக்கு ட்ரெண்டா தெரிஞ்சால் அது தவறு, அது ட்ரெண்டே கிடையாது. அப்படியான என்ன பொறுத்தவரை நீங்க சொன்ன யாருமே இதுக்கு லாயக்கான ஆக்கள் மாதிரி எனக்கு தெரியல. அவ்வளவுதான். நன்றி நன்றி நன்றி, மிக நன்றி திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களை நாம் அழைத்ததும் நம்மோடு இணைந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு உங்கள் நேரத்துக்கு நன்றி. உங்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நேயர்களே, இதுவரை ஃபோக்கஸ் தமிழ் வானொலியில் சதுரங்கம் நிகழ்ச்சியில் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் கலந்து சிறப்பித்ததை கேட்டீர்கள்.